திமுக பாஜக கூட்டணி டீல் முடிந்தது. டி.ஆர். பாலு, கனிமொழி மத்திய அமைச்சர் ஆகிறார்கள். உதயநிதி, சபரீசன் அடித்த கொள்ளையை காப்பாற்ற மோடியிடம் சரண்டரான மு.க. ஸ்டாலின். வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டில் உள்ள திமுக பாஜகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து சூழ்நிலைக்கேற்ப பேசுவார்கள். வாஜ்பாய் காலத்திலேயே இவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்து சட்டமன்ற தேர்தலை சந்தித்தவர்கள். ஆனால் அந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டில் உள்ள கிறிஸ்தவ முஸ்லிம்களின் வாக்குகள் கை நழுவி போய்விடும் என்பதால் மீண்டும் பாஜகவுடன் கூட்டணி வைக்க தயங்கி வந்தது திமுக. இப்படி சிறுபான்மையினரின் வாக்குகளுக்காக மட்டுமே திமுக பாஜகவையும் மோடியையும் எதிர்ப்பது போன்று ஒரு அரசியல் நாடகம் நடத்தி கொண்டிருக்கிறது. அதற்காகவே மோடிக்கு எதிராக ஒவ்வொரு நாளும் அறிக்கை வெளியிடுவது, மோடியின் திட்டங்களுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது, முஸ்லிம்களுக்கு எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத சிஏஏ திட்டத்தை எதிர்த்து போராடுவது என்றெல்லாம் திமுக அரசியல் ஆதாயம் தேடி வந்தது. ஆனால் தற்போது தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் தலைகீழாகிவிட்டது. கிறிஸ்தவரான விஜய் முதலமைச்சராகிவிட்டார். அவரை தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை கிறிஸ்தவ மிஷனரிகளும் தேடிச் சென்று சந்தித்து ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். அதுபோன்று ராகுல் காந்தியும் விஜய் பக்கம் சென்று விட்டார். தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம்களின் வாக்குகளும் அவர் பக்கம் திரும்பி நிற்கின்றன. இப்படி திமுக மலை போல் நம்பிக்கொண்டிருந்த கிறிஸ்தவ முஸ்லிம் வாக்குகள் தற்போது ஒட்டுமொத்தமாக தமிழக வெற்றிக் கழக கூட்டணியின் பக்கம் திரும்பி இருக்கின்றன. இதுகுறித்து சர்வே முடிவுகளால் சிறுபான்மையினர் வாக்குகள் இல்லாத போது பெரும்பான்மையான இந்துக்களின் வாக்குகளை நாம் ஏன் இழக்க வேண்டும், எதற்காக நாம் மோடியை எதிர்த்து அரசியல் செய்ய வேண்டும் என்கிற முடிவுக்கு வந்துவிட்டார் மு.க. ஸ்டாலின். அதனால் இதுவரை தங்களது 37 எம்பிகளும் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பார்கள், எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற விடமாட்டோம் என்றெல்லாம் கூறி வந்த மு.க. ஸ்டாலின் தற்போது தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவிற்கு ஆதரவு கொடுக்க தயாராகிவிட்டார். இதற்காக சமீபத்தில் டெல்லியில் பாஜக திமுக இடையே ரகசிய ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது. டி.ஆர். பாலு, கனிமொழி, ராசா உள்ளிட்ட குழுவினர் அமித்ஷாவுடன் ரகசிய சந்திப்பு நடத்தியுள்ளார்கள். அந்த சந்திப்பின் போது இனிமேல் திமுக காங்கிரஸ் கட்சியை கடுமையாக எதிர்க்கும், அதனால் பாஜகவுக்கு முழு ஆதரவு கொடுக்கும், பாஜக கூட்டணியின் அங்கம் வகித்து தமிழ்நாட்டில் உள்ள தமிழக வெற்றிக் கழகத்தையும் காங்கிரஸ் கட்சியையும் எதிர்த்து நாங்கள் அரசியல் செய்வோம். குறிப்பாக மத்திய பாஜக அமைச்சரவையில் திமுகவுக்கு இடம் கொடுத்தால் தமிழ்நாட்டில் இன்னும் பெரிய அளவில் தாவேகா காங்கிரஸுக்கு எதிராக நாங்கள் செயல்படுவோம் என்று அமித்ஷாவிடம் டி.ஆர். பாலுவும் கனிமொழியும் உறுதியளித்துள்ளார்கள். 2-3 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு திமுகவை மத்திய பாஜக அமைச்சரவையில் இணைத்துக் கொள்வது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. அப்படி முடிவெடுக்கும் பட்சத்தில் டி.ஆர். பாலு, கனிமொழி ஆகிய 2 பேருக்கும் மத்திய அமைச்சர் பதவி தர வேண்டும் என்று திமுக வைத்த கோரிக்கையின் பேரில் அதற்கு பிரதமர் மோடியும் பச்சை கொடி காட்டிவிட்டாராம். அதனால் விரைவில் மக்களவையில் தொகுதி மறுவரையறை மசோதா மற்றும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தாக்கல் செய்யப்பட்டு அது வெற்றி பெற்றதும் பாஜக கூட்டணியில் திமுக இடம்பெறுவது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட உள்ளது. இதற்கெல்லாம் மேலாக டெல்லி மேலிடத்துடன் இன்னொரு முக்கிய ஒப்பந்தமும் போட்டுள்ளார் மு.க. ஸ்டாலின். அது என்னவென்றால், கடந்த 5 ஆண்டு கால திமுக ஆட்சியில் உதயநிதியும் சபரீசனும் மிகப்பெரிய அளவில் கொள்ளையடித்து வைத்துள்ளார்கள். அது குறித்து சில ஆதாரங்கள் தமிழக வெற்றிக் கழக அரசுக்கு கிடைத்துவிட்டதால் அதை எப்படியேனும் தட்டி தூக்கிவிட வேண்டும் என்று முதலமைச்சர் விஜய் திட்டமிட்டு வருகிறாராம். அதன் காரணமாக படிப்படியாக உதயநிதி மற்றும் சபரீசனை அமலாக்கத்துறை மூலம் நெருங்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது. அதனால் நாங்கள் பாஜக அமைச்சரவையில் இடம்பெறும் பட்சத்தில் சபரீசன், உதயநிதி ஆகிய 2 பேரையும் அமலாக்கத்துறை நெருங்க விடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும். இதற்கு உத்தரவாதம் கொடுத்தால் பாஜகவுக்கு திமுக எப்போதும் நன்றி உள்ளதாக இருக்கும். அடுத்து வரப்போகும் தேர்தல்களில் திமுக, அதிமுக, பாஜக என்று தமிழ்நாட்டில் ஒரு வலுவான கூட்டணி உருவாக்கி ஆட்சியை கைப்பற்றலாம் என்றும் கனிமொழி மூலம் மு.க. ஸ்டாலின் ஒரு ஒப்பந்தத்தை போட்டுள்ளார். இதன் காரணமாக கூடிய சீக்கிரமே மத்திய அமைச்சரவையில் திமுக எம்பிகளான கனிமொழியும் டி.ஆர். பாலுவும் இடம்பெறுவது உறுதியாகிவிட்டது. அது மட்டுமின்றி உதயநிதி, சபரீசன் ஆகிய 2 பேருக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுப்பதாக டெல்லி மேலிடம் உத்தரவாதம் கொடுத்துவிட்டதால் எனதான் திமுகவை சாய்த்து விடலாம், ஒவ்வொருவராக தட்டி தூக்கி சிறையில் அடைத்து விடலாம் என்று முதலமைச்சர் விஜய் நினைத்தாலும் அதற்கான வாய்ப்புகள் இனிமேல் குறைந்துவிடும் என்ற செய்திகள் வந்துள்ளன. எது எப்படியோ இத்தனை காலமும் பாஜகவுக்கு எதிரான அரசியல் செய்த மு.க. ஸ்டாலின் இப்போது அந்த கூட்டணியில் இடம்பெறும் போது தமிழக மக்கள் மத்தியில் எப்படிப்பட்ட விமர்சனங்கள் வரும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். கோவில் நிலத்தில் பெரியார் சிலையா? உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் அதிரடி உத்தரவு. மதுரையைச் சேர்ந்த ஏழுமலை, ராம ரவிக்குமார் ஆகியோர் மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள். அந்த மனுவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கண்டியூரில் அமைந்திருக்கும் பிரம்மசிர கண்டீஸ்வரர் கோவில் முன்பகுதியில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் அனுமதி பெறாமல் ஈவேரா என்கிற பெரியாரின் சிலை வைக்கப்பட்டுள்ளது. அதோடு அந்த சிலையின் கீழ்ப்பாக்கத்தில் கடவுளுக்கு எதிரான வாசகங்களும் இடம்பெற்றிருக்கின்றன. இது அந்த கோவிலுக்குள் செல்லும் பக்தர்களின் மனதை புண்படுத்தும் வகையிலும் மத உணர்வுகளை அவமதிக்கும் வகையிலும் இடம்பெற்றுள்ளது. அதனால் சட்டவிரோதமாக கடவுள் இல்லை என்று சொல்லும் ஈவேராவின் சிலையை
இந்த கோவில் நிலத்திலேயே வைத்திருப்பதை வன்மையாக கண்டிக்கிறோம். அதோடு அந்த சிலை அருகில் ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் கொடிக்கம்பமும் நடப்பட்டுள்ளது. அதனால் இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறநிலையத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. இந்த மனுவை நீதிபதிகள் கார்த்திகேயன், சக்திவேல் ஆகியோர் ஏற்று விசாரித்தனர். அப்போது கோவில் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், நெடுஞ்சாலைத்துறைக்கு சொந்தமான இடத்தில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு பெரியாரின் சிலை நிறுவப்பட்டது. ஆனால் சாலை விரிவாக்கத்தின் போது சிலை இருந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு வந்துவிட்டதால் அதன் அருகில் இருந்த கோவில் நிலத்தில் ஈவேரா சிலையை மாற்றி வைத்துவிட்டார்கள் என்று கூறினார். அதற்கு நீதிபதிகள், கோவில் நுழைவாயில் மற்றும் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் ஈவேரா சிலை அமைக்கப்பட்டுள்ளதா என்பதை திருவையாறு வட்டாட்சியர் உடனடியாக நேரில் ஆய்வு செய்து அது குறித்த ஆவணங்கள் மற்றும் ஆதாரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார்கள். வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதி இந்த அறிக்கையின் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் அறிவித்துள்ளார்கள். அதோடு கடவுளை இல்லை என்று சொல்லக்கூடிய ஈவேராவின் சிலையை கோவில் நிலத்தில் ஏற்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால் அந்த மாவட்ட ஆட்சியரும் அறநிலையத்துறை இணை ஆணையரும் உடனடியாக இந்த விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. காவேரி நீர் விவகாரம். தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் 13ஆம் தேதி விசாரணை. தமிழ்நாட்டிற்கு காவேரியிலிருந்து கடந்த ஜூலை 29ஆம் தேதியிலிருந்து 15 நாட்களுக்கு வினாடிக்கு 3500 கன அடி தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்டிருந்தது. ஆனால் அதை ஏற்க மறுத்த கர்நாடக அரசு, எங்களுக்கே தண்ணீர் இல்லை, அதனால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறந்துவிட முடியாது என்று மறுத்துவிட்டது. இந்த நிலையில் தற்போது காவேரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை பெய்வதால் அங்கிருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் மட்டும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் காவிரி மேலாண்மை வாரியத்தின் உத்தரவுப்படி தமிழ்நாட்டிற்கு தர வேண்டிய தண்ணீரை தருவதற்கு கர்நாடக அரசுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் ஒரு அவசர மனு தாக்கல் செய்துள்ளது. அந்த மனுவில், இந்த ஆண்டில் கர்நாடகாவில் போதுமான மழை இருந்த போதிலும் காவேரி மேலாண்மை வாரியம் மற்றும் நடுவர் மன்றத்தின் இறுதி உத்தரவையும் மதிக்காமல் கர்நாடக அரசு தண்ணீரை திறந்துவிட மறுக்கிறது. அதோடு கிருஷ்ணராஜ சாகர் மற்றும் கபினி அணைகளிலிருந்து ஆகஸ்ட் 12ஆம் தேதிக்குள் வினாடிக்கு 4.356 டிஎம்சி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடக அரசுக்கு உத்தரவிட வேண்டும். அது மட்டுமின்றி கர்நாடக அணைகளின் நீர் அளவை 10 நாட்களுக்கு ஒருமுறை காவிரி நீர் மேலாண்மை ஆணையம் கண்காணிக்க வேண்டும். அங்குள்ள நீர்வரத்தை உறுதி செய்து தமிழ்நாட்டுக்கு உரிய தண்ணீரை திறந்து விடுவதற்கு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசு அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளது. இப்படி தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் அவசர மேல்முறையீடு மனு தாக்கல் செய்ததுடன் இந்த மனு வருகிற 13ஆம் தேதி விசாரணைக்கு வர இருப்பதாக உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது.